தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைந்தவுடன் டாஸ்மாக் நிர்வாகத்தில் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறிப்பாக பேருந்து நிலையங்கள், வழிபாட்டுத் தலங்கள், பள்ளி கல்லூரிகள் அருகிலுள்ள 717 கடைகள் மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் எந்த காரணத்தை கொண்டும் எம்ஆர்பி கட்டணத்தை விட கூடுதல் கட்டணம் வசூலிக்கக்கூடாது என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் டாஸ்மாக் பணியாளர்களின் பணி சூழல் குறித்து கோவை தெற்கு மாவட்ட அனைத்து டாஸ்மாக் சங்க கூட்டுக்குழு பணியாளர்கள் சங்கம் சார்பில் பொள்ளாச்சி ஏடிஎஸ்சி தியேட்டர் அருகே வங்கி பணியாளர்கள் சங்க கட்டிடத்தில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் சங்க மாநில செயலாளர் டாஸ்மாக் நிர்வாகம் இன்னாசிமுத்து செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது, டாஸ்மாக் கடைகளில் உடைந்த மது பாட்டில்கள், இறக்கு கூலி, மின்கட்டணம் தனி மீட்டர் பொருத்திய பிறகு முழு மின்கட்டணமும் செலுத்துவதாக கூறிவிட்டு தற்போது வெறும் 30% மட்டுமே வழங்குகிறது. முழு மின்கட்டண செலவையும் டாஸ்மாக் நிர்வாகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். டாஸ்மாக் நிர்வாகத்தில் 23 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றியவர்கள் பணி ஓய்வு பெறும் நிலையில் உள்ளனர். இவர்களுக்கு 58 வயது பணி ஓய்வு என்பதை மற்ற துறைகளைப் போல் 60 வயதாக உயர்த்த வேண்டும். 23ஆம் ஆண்டு மலைப் பிரதேசங்களில் வனவிலங்குகளுக்கு அச்சுறுத்தலாக உள்ளதாக கூறி வழக்கு தொடரப்பட்டு காலி பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் கொண்டுவரப்பட்டது. இதனால் எம்ஆர்பி விலையை விட கூடுதலாக 10 ரூபாய் வசூல் செய்து அதை பாதுகாப்பாக வைப்பதற்கு இடமில்லாமல் அந்த சுமையை ஊழியர்களை ஏற்றுக்கொண்டனர். இதை நாங்கள் கூடுதல் விலை பெறுகிறோம் என வாடிக்கையாளர்கள் கேட்கின்றனர். கூடுதல் விலைக்கு விற்பதற்கு நாங்கள் ஆள் இல்லை. இந்த 10 ரூபாய் நம்பி நாங்கள் பணிக்கு வரவில்லை. திரும்பவும் அந்த 10 ரூபாயை வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. 10 ரூபாய் கூடுதலாக வாங்குவதாக கட்டமைப்பை உருவாக்கிவிட்டார்கள். இதை டாஸ்மாக் நிர்வாகம் முறைப்படுத்த வேண்டும். எனவே காலி பாட்டில் திரும்பப் பெறும் திட்டத்தை தனியார் மயமாக்க வேண்டும். டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அடிப்படை சம்பளம் மிகவும் குறைவாக உள்ளதால் ஆணிவேரில் இருந்து பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும். நிர்வாகம் மேலோட்டமாக சரி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றனர். குறைந்தபட்ச ஊதியம் போன்ற ஊதியத்தை உயர்த்த மற்ற செலவிடங்களை அரசே ஏற்றுக்கொண்டால் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். டாஸ்மாக் ஊழியர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் உள்ள பிரச்சனையை கூடுதல் விலைக்கு விற்கிறோம் என்பதுதான். அந்த அவசியம் இல்லை. காலி பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போதுதான் இதுபோன்ற பிரச்சனைகள் வருகிறது. நிர்வாகம்தான் இந்த விஷயத்தை சரி செய்ய வேண்டும் என தெரிவித்தார். கடையில் இருக்கக்கூடிய நிர்வாக செலவினங்கள், உடைந்த பாட்டில்கள், இறக்கு கூலி மற்றும் மின்கட்டணம் வெறும் 30% தான் தரதா சொல்லியிருக்காங்க. தனி மீட்டர் வந்த பின்னாடி முழு தொகையும் தருவதாக உத்தரவாதம் கொடுத்த நிர்வாகம் தனி மீட்டர் பொருத்தின பின்னாடி வெறும் 30% தான் தரதா சொல்கிறாங்க. 30% தான் தர்றாங்க. அதை முழுமையாக டாஸ்மாக் நிர்வாகமே ஏற்றுக்கணும். மேலும் கிட்டத்தட்ட 23-24 வருடங்களாக பணிபுரிந்தவர்கள் அவருடைய பணி ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுக்கு வர்றாங்க. அவங்க 58 வயசுலேருந்து 60 வயசு, பிற துறைகள் இருக்க மாதிரி 58 வயசுலேருந்து 60 வயசு பண்ணணும். முக்கியமாக கடந்த 2023ஆம் ஆண்டு காலி பாட்டில் ஒரு வழக்கு மலைப்பிரதேசங்களுக்காக ஒரு வழக்கு போடப்பட்டது நீதிமன்றத்தில். அந்த மலைப்பிரதேசங்களில் வனவிலங்குகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குன்னு சொல்லி போட்டு காலி பாட்டில்களை என்ன பண்ணாங்கன்னா அதை திரும்ப பெறும் திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுக்கு கூடுதலாக எம்ஆர்பி விலையை விட கூடுதலாக 10 ரூபாய் நிர்ணயம் செய்ய சொன்னாங்க. அந்த பாட்டிலை திரும்ப பெற்று அதை நாங்கள் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல், அதை வாங்கிறதுக்கு வழி இல்லாமல் நாங்களே அந்த பணி சுமையை ஏற்றிருக்கோம். அந்த 10 ரூபாயை கூடுதல் விலையாக எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் கேட்குறாங்க. நாங்கள் கூடுதல் விலைக்கு விற்கிறதுக்கு நாங்கள் ஆள் அல்ல. இந்த 10 ரூபாயை நம்பி நாங்கள் பணிக்கும் வரலை. அதனால் இந்த 10 ரூபாய் டாஸ்மாகோட டெபாசிட்டில் திரும்ப பாட்டில் திரும்ப வாங்கின பின்னாடி மீண்டும் அந்த 10 ரூபாயை நாங்கள் வாடிக்கையாளர்களுக்கே திரும்ப கொடுக்கக்கூடிய திட்டம் தான். அது இன்னும் மக்கள் மத்தியில் சரியாக போய் சேராதனால நாங்கள் கூடுதல் விலைக்கு விற்கப்படுறதா ஒரு சித்தரிக்கப்படுது. அதற்கான தீர்வை நம்மளுடைய டாஸ்மாக் நிர்வாகம் காலி பாட்டில் திரும்ப பெறும் திட்டத்தை தனியார் முகமையை வச்சு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். கூடுதலாக வாங்குறங்கிறதுக்கு இங்கே அடிப்படை பிரச்சனையே ஊழியர்களுக்கு அடிப்படை சம்பளம் மிக குறைவு தான். பிரச்சனையை நிர்வாகம் ஆணிவேர்லேருந்து சரி பண்ணணும். ஆனால் இவங்க மேலாப்பில் சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அடிப்படை கூலி பிரச்சனையை ஃபஸ்ட் சரி பண்ணி குறைந்தபட்ச ஊழியர்களுக்கு குறைஞ்ச சம்பளமாக இருக்கக்கூடிய சம்பள பிரச்சனை சரி பண்ணாலே, நிர்வாக செலவுகளில் அரசே ஏற்றுக்கிட்டாலே இந்த கூடுதல் செலவினங்களுக்கு நாங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு வாடிக்கையாளர்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன பிரச்சனையே இந்த கூடுதல் விலைக்கு விற்கிறவங்கிறது தான். கூடுதல் விலைக்கெல்லாம் யார் விற்கணுங்கிற அவசியமே கிடையாது.
இங்கே காலி பாட்டில் வந்து திரும்ப பெறும் திட்டத்தை அமல்படுத்தும் போது இந்த சிக்கல்கள்லாம் வருது. அது படிப்படியாக நிர்வாகம் தான் அந்த விஷயத்தை சரி பண்ணிக்கணும்.